இணைய நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னாக்கா, நீங்க வந்து தமிழ்நாட்டோட சிஎம் ஆயிட்டீங்க. அப்படின்னும்போது தமிழ்நாட்டோட கௌரவமே நீங்கள தான் உங்கனாலேயே உருவாகணும். அதேமாரி நீங்களும் அந்த கௌரவத்த காப்பாத்தணும். இதுக்கு முன்னாடி கருணாநிதி வந்து மனைவியார், துணைவியார்லாம் வச்சிருந்தாரு. அவராவது லைசென்ஸ் குடுத்து வச்சிருந்தாரு. உங்களுக்கே தெரியும் லைசென்ஸ் இல்லாம ஏரியாக்குள்ள வண்டி ஓட்டிக்கலாம். மெயின் ரோட்ல ஓட்டணும்னா லைசென்ஸோட தான் ஓட்டணும். நீங்க ஐ மீன் அதுதான் சட்டம். அதான் இது உருவாக்கப்பட்டிருக்குது. ஒண்ணு நீங்க ஏற்கனவே இருக்க உங்க மனைவிய டைவர்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க எங்க போனீங்கனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யாருமே ஒண்ணும் சொல்லப் போறதில்ல. இதுவே வந்து நாங்க சொல்லக்கூடாது தான். இது வந்து உங்க பெர்சனல் லைஃப். இது உங்க வீட்டுக்குள்ள இருந்துச்சுனாக்க, இல்ல நீங்க எங்கேயாவது செலிபிரிட்டி பார்ட்டிக்குள்ள போறீங்கன்னா, அது யாருமே தனிப்பட்ட கருத்து தான். அது வந்து யாருமே ஒண்ணும் சொல்லவே முடியாது. உங்களோட தனிப்பட்ட உரிமை. உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. எதுவே எங்கனால கேட்கவும் முடியாது. உங்கனால சொல்லவும் முடியாது. ஆனா ஒரு தாழ்மையான கருத்து தான். இத நீங்க செஞ்சீங்கன்னா நல்லாருக்கும். ஏன்னா நீங்க நெறைய பேருக்கு அண்ணன்றீங்க, தாய்மாமன்னு சொல்றீங்க. உங்க ஃபேன்ஸ் எல்லாம் உங்கள வந்து ஒரு மாதிரியா ரோல் மாடலா வச்சிருக்காங்க. அப்புட்னாக்க, நீங்க எந்த மாதிரி மாடல் ஆகணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். சும்மா கேட்வாக் நடத்துற மாடல் மாரி வந்தீங்கனாக்க, எப்படி போகும்னு எனக்கு தெரியல. உங்களோட ஃபேன்ஸ்லாம் உங்க கடவுள் மாரி பார்க்குறாங்கன்னா, அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி, கடவுளே வந்துட்டு லைசென்ஸ் வச்சு தான் வச்சிருந்துருக்காங்க. 2 சம்சாரம் வச்சிருக்காங்கனாக்கா, அவங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதனால வச்சிருக்காங்க. இப்படி தனித்தனியா வச்சிருக்கிறதுக்கு நல்ல இதுவும் இருக்காது. உங்களோட ஃபேன்ஸுக்கோ, உங்களோடது நீங்க தம்பி, தங்கைகள்னு சொல்றது, உங்களோட இது தாய்மாமன் சொல்றதோ, இல்ல அண்ணன் சொல்ற அந்த பவருக்கு வந்துட்டு நீங்க எந்த அளவுக்கு மரியாதை குடுக்கணுன்றது, அதுவும் அத விட முக்கியமா வந்துட்டு சிஎம் போஸ்ட்ன்றது தமிழ்நாடோட முக்கியத்துவமானது. தமிழ்நாட மத்த இடத்துல கௌரவப்படுத்துறதுக்கு உண்டானது. அப்ப எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம்னு பாருங்க. நீங்க சுதந்திர தினத்தில அன்னைக்கு வந்து அவங்கள வரிசையில உட்கார வைக்கிறதுக்குலாம் ஏகப்பட்ட புரோட்டோகால் இருக்குது. நீங்க யார் யார உட்கார வைக்கணும்னு உங்க ரைட்ஸ் அது உங்களுக்கு இருக்குது தான். அதனால யாரும் மாத்த போறது கிடையாது. ஆனா, அது எங்கெல்லாம் போகும் பாருங்க. நீங்களே உங்கள வந்துட்டு அ இது பண்ற மாரி இப்ப கருப்பு புள்ளி வைக்கிற மாரி தான் இருக்குது. இது என்னோட கருத்து மட்டும் இல்ல. மொத்த தமிழ்நாட்டிலயுமே எல்லாரோட கருத்தும் தான். இது வந்து நெறைய பேரு ஏன் உங்களோட ஃபேன்ஸே வந்து வெளியும் சொல்ல முடியாம, உள்ளவும் சொல்ல முடியாது. எவ்வளோதான் முட்டு குடுக்குறது அவங்களும். அவங்களும் மனுஷங்க தானே. அவங்களோட நிலைமைய புரிஞ்சுக்கங்க. நான் தான் செய்வேன். நான் செய்றது தான் சரி அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி நீங்க பண்றீங்கனாக்க, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பின்னாடி வந்து பிரச்சனை வரும் அப்படின்றது காலம் தான் பதில் சொல்லும். இதுல நான் சொல்றதுக்கு இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். யாருக்காவது இதுக்கு மாற்று கருத்து இருந்தாக்க நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி இது யார் மனதாக புண்படுத்தியிருந்தாலும் என்னைய மன்னிச்சுக்கங்க. நான் வந்து இது 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 ஒரு ஆதங்கம் தான். ஏன்னா, நீங்க தனியா ஒரு ஆக்டரா இருக்கிற வரைக்கும், உங்கள குறை சொல்றதோ, திட்டுறதோ யாரும் அது உங்களோட உரிமை. நீங்க என்ன படத்துல நடிக்கிறீங்க, என்ன வர்றீங்க, போறீங்க அப்படின்னு யாருக்குமே எந்த இதுவும் கிடையாது. இது உங்க பெர்சனல் லைஃப்லயும் நாங்க யாரும் கேட்கவும் முடியாது. ஆனா, நீங்க வந்து ஒரு தமிழ்நாட்டோட சிஎம்மா இருந்து, முக்கியமான ஒரு விழால சுதந்திர தினம்ன்றது இந்தியாவோட எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். அத வந்து நீங்க ஒரு சுதந்திர போராட்ட தியாகிய வந்து அந்த ஸ்டேஜ்ல உட்கார வச்சிருந்தீங்கனாக்க, அதுல உங்க கௌரவம். அதுல உங்கள வந்து எவ்வளவோ கொண்டாடியிருப்பாங்க, உங்க ஃபேன்ஸ். ஆனா, இப்படி ஒரு நிலைமை இதுவே வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்கோ, இல்லையோ, உங்க மனைவியோ, இல்ல உங்க மகனையோ, உங்க மகளையோ கூட்டு வந்து உட்கார வச்சிருந்தாவது, இன்னும் பெருமையா இருந்திருக்கும். உங்களுக்கு இன்னும் பவர் கூட வந்திருக்கும். அதாவது உங்களோட சப்போர்ட் அதிகமா இருக்கும். சப்போர்ட்டர்ஸ் அதிகமா இருந்திருப்பாங்க. நாங்களே வந்து பாராட்டியிருப்போம். எங்களுக்கு வந்து அதுதான் சந்தோஷம். குடும்பமா இருங்க. குடும்பமா இருந்து எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுங்க. ஊழல ஒழிக்கணும்னு நீங்க மட்டும் தான் சொல்றீங்க. மத்தவங்கலாம் இன்னும் செய்றாங்களா, இல்லையான்னு தெரியல. அதையாவது நீங்க மேற்பார்வையிட்டு கொண்டு வரலாம். இந்த மாரி சில விஷயங்கள் நீங்க சரி பண்ணீங்கன்னா, இன்னும் நல்லாருக்கும். தமிழ்நாட்டுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. நன்றி, வணக்கம்.